18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரம்தான் இந்த கருப்பனின் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட என் ஆசீர்வாதத்தை தான் என் அன்பு குழந்தையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். ஏன்னா நீ செய்யக்கூடிய செயல் அப்படி. எல்லாத்தையும் எல்லாருடைய நல்லதுக்காகவும் செய்கிற என் அன்பு பிள்ளையான உனக்கு என் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் என்னுடைய கரங்களை தொடச் சொன்னேன். என் கரம் தொட்ட உன் கரத்தில் உனக்கானதை எல்லாம் உன் விருப்பப்படியே நிறைவேற்றி தரப்போகிறேன். எப்போவுமே இந்த உலகத்தில் உனக்குன்னு யார் இருக்காங்கன்னு யோசிக்காத. அதற்கு பதிலாக யார் உன்னை தேவையில்லைன்னு நினச்சாலும் அதை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் உன்னை நம்பி யாராவது இருக்காங்களான்னு யோசிச்சு அவர்களுக்காக நீ வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாகவும் அழகானதாகவும் இருக்கும் அல்லவா? ஏன்னா உனக்காக 4 பேர் இருந்தால் அது நல்ல விஷயந்தான். ஆனால் அப்படி யாருமே இல்லாத பட்சத்தில் ஏன் எனக்குன்னு யாருமே இல்லை, ஏன் எனக்கு ஆதரவாக யாரும் பேச மாட்டாங்க, ஏன் எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்கன்னு யோசிக்கிறதுனால என்ன ஆகப்போகுது? என்ன நடக்குதோ அதுதானே நிதர்சனமான உண்மை, அதுதானே வாழ்க்கையின் நிஜம். உனக்காக 4 பேர் ஆதரவாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள்ளே இருக்கட்டும். நீ எப்போதும் யாரை பார்த்தும் பயப்படாத. வாழப்போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை. உனக்கு என்ன தோணுதோ அதன்படி நேர்மையாக உன் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு போகணும். பயப்பட்டா வாழ்க்கையை வாழ முடியாதல்லவா? மனிதர்கள் ஒவ்வொருவரும் விசித்திரமானவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் இருக்கும். ஒவ்வொருத்தனும் ஒரு ஏமாத்துற எண்ணத்தோட சுயநலவாதியா, காரியவாதியா, துரோகியா எப்படி வேணாலும் இருக்கலாம். அதில் யாராவது 1-2 பேர் நல்லதே நினைக்கக்கூடிய நல்ல மனசு உள்ளவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் இதையும் தாண்டி எப்படியாவது உன்னை ஏமாற்றணும், அழிக்கணும்னு முயற்சி செய்கிறவன் வேணும்னே உன்னை கோபப்பட வைக்கும் அளவுக்கு பேசுவாங்க. உன்னை கோபப்பட வச்சு நீ அவங்கள திட்டி அதை மற்றவங்களுக்கு காட்டி உன்னையே கெட்டவனாக்க நினைக்கும் அந்த மனிதர்களுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? அவங்க உன்னை கோபப்படுத்துகிறாங்கன்னு தெரியும் போதே யார் முன்னிலையிலும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் மௌனமாக இருந்துவிடு. அந்த மௌனமே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்கும். என்னடா இது, எவ்வளவு பேசினாலும் இவன் பொறுமையாக அமைதியாக இருக்கானேன்னு அவங்க நினச்சி குழம்பி போகிற அளவுக்கு நீ மௌனமாக இருந்துடணும் என் செல்லமே. உனக்கு பின்னால் 4 பேர் பேசுகிறாங்கன்னா உன் முன்னால் வந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு தானே அர்த்தம். எங்கே உன்கிட்ட நேருக்கு நேராக வந்து உன்னுடைய நீ செய்கிறது தவறு, நீ செய்கிறது சரியில்லைன்னு உன்னை குறை சொன்னா, பொய் சொன்னா உண்மையான பதில் உனக்குள்ள இருந்து வரும். எங்கே நீ அவங்க நேருக்கு நேராக நீ அவங்க செய்கிற தப்பை சொல்லிடுவியோ, நீ செஞ்சது சரின்னு நிரூபிச்சிருவியோன்னு பயந்து தான் உன்னை பற்றி இல்லாத பொல்லாததையெல்லாம் உனக்கு பின்னால் பேசுவாங்க. உனக்கு முன்னால் பேச தைரியம் இல்லாத அந்த கோழைகளை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? அவங்க வார்த்தைகளை நீ எந்த கவனத்தில் கொள்ளவும் வேண்டாம், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் வேண்டாம். எப்போதுமே அடிமைத்தனத்துக்கு பழகாம தைரியமான அழகுள்ள பிள்ளையாக நீ இருப்பதை தான் இந்த கருப்பசாமி விரும்புகிறேன். ஏன்னா ஒருத்தர்கிட்ட நீ அடிமையாக இருக்க ஆரம்பிச்சிட்டினா உன்னுடைய பலம் என்னங்கிறதே உனக்கு மறந்து போயிடும். யானை கதை உனக்கு தெரியும் தானே? யானைகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, அதை ஒரு சின்ன குச்சியை காட்டி தான் பயமுறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா அது அதற்கு சின்ன வயசுலேருந்து அதை பயப்படுத்தி அதை ஒரு அடிமையாகவே ஆக்கி வச்சிட்டதுனால எங்கே நம்ம நகர்ந்து இந்த இடத்த விட்டு போனால் அந்த அங்குசத்தின் மூலமாக நம்மளை காயப்படுத்திடுவாங்கன்னு அதுவாகவே பயந்து போய் தன்னுடைய பலத்தை மறந்து போயிருக்கு. நிஜமாவே யானைகள் அதனுடைய பலத்தை காட்ட ஆரம்பித்தா மனிதர்களால் தாங்க முடியாது தானே? அதே போல தான் உன்னையும் அடிமையாக்கி உன் பலத்தை உனக்கு தெரியாமல் போகச் செய்யும் விதமாக உன்னை ஏளனப்படுத்தியோ மட்டம் தட்டியோ மனிதர்கள் ஏதாவது உனக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீ தான் அடிமைத்தனத்தை மறந்து உன்னுடைய பலகீனத்தை தூக்கி எறிஞ்சு உன்னுடைய பலத்தையும் திறமையையும் பயன்படுத்தி பெரிய ஆளாக வரணும் என் செல்லமே. பெரிய ஆளானா நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்கிறேன். விதியும் சதியும் சேர்ந்து உன்னை வீழ்த்தினாலும் கவலைப்படாத. நீ செஞ்ச புண்ணியம் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். இந்த கருப்பசாமி நானும் உனக்கு துணையாக இருந்து உன்னை நிச்சயம் நல்ல வாழ்க்கையை வாழ வைப்பேன். மதிக்காத மனிதர்களிடம் நீ பணிவோடு இருந்தால் கூட அவங்க உன்னை அடிமையாக்க தான் நினைப்பாங்க. ஆனால் உன்னை மரியாதை கொடுக்குறவங்க மதிப்பவர்களிடம் நீ பணிவோடு நடந்து கொண்டால் அது இன்னும் உனக்கு மரியாதையை கொடுக்கும்.
எப்போவுமே உன்கிட்ட அன்பால் பழகிறவங்க கிட்டையும் அன்பாக பேசுகிறவங்க கிட்டையும் நல்ல முறையில் மரியாதையோடு நடந்துக்கோ. யார் உன்கிட்ட ஆணவமாக பேசுகிறா அலட்சியமாக நடந்துக்கிறாங்களோ அவர்களை நீயும் அலட்சியப்படுத்தி அவர்களை கண்டுகொள்ளாத ஆளாக இருக்கணும் என் தங்கமே. நீ எதிர்த்து நிற்காத வரைக்கும் தான் உன்னை வீழ்த்தியவர்களை பெரிதாக இந்த உலகம் பேசும். ஒரு முறை நீ அவங்கள எதிர்த்து நின்றுட்டினா இந்த உலகத்துக்கு தோண ஆரம்பிச்சிரும். பாரு, அவங்கெல்லாம் அவங்கள எதிர்த்து பேசுகிறாங்க, எதிர்த்து எல்லாம் செய்கிறாங்க. நம்ம ஏன் இத்தனை நாளாக எதிர்க்காமல் இருந்துட்டோன்னு உன்னை பார்த்து 4 பேர் மாறக்கூடிய மனநிலைக்கு வருவார்கள். எப்போதும் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கோ. கெட்ட விஷயங்களையும் உனக்கு ஒத்து வராததையும் தீங்காததையும் தைரியமாக எதிர்க்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. நீ பெரிய ஆளாயிட்டன்றதுக்காக வளர்ந்துட்டங்கிறதுக்காக நீ தான் பெரியவன்னு நினச்சிக்க கூடாது. பெரியவர்கள் வயசானா மட்டும் பெரியவங்க ஆயிடுறது கிடையாது. பெரியவர்கள் எத்தனையோ பேருக்கு சின்ன புத்தியோடு இருக்காங்க. சின்ன சின்ன இளவயசு பிள்ளைகள் எத்தனையோ பேர் பெருந்தன்மையோட பெரிய மனசோட மற்றவங்களுக்கு நல்லது செய்கிற நல்ல குணத்தோடு இருக்காங்க. மொத்தத்தில் ஒரு மனுஷன் பெரியவங்கிறது அவனுடைய வயசை பொறுத்து கிடையாது. பெரியவன் சிறியவனாவதற்கு கொஞ்ச நேரம் ஆகாது. சின்ன வயசில் மனிதர்கள் கூட பெரியவர்களாக நடந்து கொள்வதற்கும் கொஞ்ச நேரம் ஆகாது. காலம் எல்லா நேரமும் மாறக்கூடியது தானே. நீ எப்போதுமே வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்படுறேன். வாழ்க்கை உனக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போதே அதை சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ சந்தோஷமாக வாழ்ந்தால்தானே உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த உலகம் எப்போவுமே உண்மையானவங்களை கண்டுக்காது. ஆனால் பொய்யான மனிதர்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். ஏன்னா பொய்யான மனிதர் தானே உலகமாக உத்தமர் போல நாடகம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உண்மையான மனிதர்கள் எதையுமே அதிகமாக பேசாமல் என்ன நடந்தாலும் என்ன நல்லது செஞ்சாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. நீயும் அதே போல் எளிமையான பணிவுள்ள மரியாதையுள்ள பண்பான பிள்ளையாக இரு. நீ செஞ்ச நல்லது மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த கருப்பசாமி நீ செஞ்ச நல்லதுக்கும் நன்மைகளுக்கும் உண்டான பலனை உன் வாழ்வில் கொடுப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லாருமே பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் நல்லா பேசுகிறவங்களாக தான் இருக்கிறாங்க. யாருமே திடீர்னு மௌனமாவது கிடையாது. அப்படி ஒருத்தர் திடீர்னு ரொம்ப அமைதியான ஆளாக மாறுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய இடங்களில் சண்டை போட்டு பேசி பிரச்சனை வளர்ந்து போய் நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவாக கஷ்டமும் கவலையும் வந்து சேர்ந்த பிறகு வாழ்க்கையில் பக்குவப்பட்டு இனிமே நம்மளால் எதுவும் முடியாது, நம்ம பேசுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்ச பிறகுதான் அவங்க மௌனமாகவே மாறியிருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கை மனிதர்களை அவ்வளவு பக்குவப்படுத்தி விடும் என்பது தானே உண்மை. உன் வாழ்க்கையிலையும் நீ முன்னெல்லாம் எவ்வளவு ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாலும் எவ்வளவு நல்லா உலா வந்துக்கிட்டு இருந்த சுற்றிக்கிட்டு இருந்த எவ்வளவு சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தேன்னு எனக்கு தெரியும். இப்போதெல்லாம் ஏன் பேசுகிறதுக்கே யோசிக்கிற? ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சு இதன் மூலமாகத்தான் எனக்கே தெரியும். ஆமியன் தங்கமே, நீயும் இதே போல பல கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தானே இப்போது வாழ்க்கையை வாழ்கிறது எப்படின்ற பக்குவத்துக்கு வந்திருக்க. சரியான நேரம் வரும்போது எல்லாமே சரியாகவே நடக்கும். அப்படி உனக்கான சரியான நேரம் வரும் வரைக்கும் நீ பொறுமையாக இருப்பது தான் உனக்கு நல்லது. காலம் மாறும்போது உன் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும். இந்த கருப்பசாமியை நம்பி வந்த உன் வாழ்க்கையில் எல்லா உயர்வுகளையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நான் கொடுப்பேன். நல்லவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவங்க குணத்தை மாற்றிக்க மாட்டாங்க. ஆனால் கெட்டவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலே குணத்தை மாற்றிக்கிறது போல நீ ஒருபோதும் யாரையும் பார்த்து தப்பான வழியில் தவறாக போயிடாதே. நல்ல பிள்ளையாகிய நீ எப்போதுமே நல்ல குணத்தோடு இருக்கணும் என் செல்லமே. அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது என்னவோ நல்லது தான். ஆனால் நீ முழுசாக ஒருத்தரை நம்பி ஏமாந்து போகிறதுக்கு பதிலாக உன் நம்பிக்கையை அவங்க எந்த அளவில் காப்பாற்றுவாங்கன்றதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ. நீ எல்லாரையும் நம்புகிற, ஆனால் நீ நம்புகிற அளவுக்கு அவர்கள் நல்லவர்களாக இல்லை என்பதை தாமதமாக புரிஞ்சிக்க கூடாது. எப்போதும் யார் மீது நம்பிக்கை வச்சாலும் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் உரியவர்களா, அவங்க தகுதியானவங்களா, அந்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்றுவாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கள நம்பணும். நீ நினச்சது போல வாழ்க்கை அமையலையே நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு என்ன வாழ்க்கை உனக்கு கிடைச்சதோ அதுதான் நீ நினச்ச வாழ்க்கை. நீ நினச்சது போல இந்த வாழ்க்கையை உன்னால் அமைச்சிக்க முடியும்னு
மனசை திடப்படுத்தி கொண்டு கடந்து செல்ல தயாராக இரு. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய அழகாக உனக்கு அமைச்சு தர்றதுக்காக தான் இப்போது உன்னை ஆசீர்வாதம் செய்ய வந்தேன். நீ நினைத்தது போல இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும் என் செல்லமே. உண்மையா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்தாலும் கடைசியில் அவங்கள நான் காப்பாத்திடுவேன். ஆனால் பொய்யா இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்வது போல தெரிந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள தாக்கு பிடிக்கவும் சமாளிக்கவும் முடியாது. கருப்பசாமி துணை.